எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸோ இன்று நம்முடைய பரம ஆச்சாரியராகிய ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அவருடைய தோன்றிய நாள். அவர் தோன்றிய காரணம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மை போல அவர் சாதாரணமான ஒரு உயிர்வாளியை போல தோன்றல. அவர் தோன்றுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, அவர் பக்தி வினோத் தாக்கூர் மகனா இருந்தார். பக்தி வினோத் தாக்கூர் யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றார், சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்துல வந்த பொழுது ஹரிநாமத்தை உலகம் முழுவதும் பரப்பணும் அப்படின்ற கட்டளை மட்டும் சொல்லிட்டு போயிட்டார். அதை செய்யணுமே, செயல்படுத்தணுமே. அதை செயல்படுத்துறது யார் செய்வாங்க? அவரோட எல்லாம் செய்வாங்க. ஸோ இருக்கிறதுலேயே மிக உன்னதமான முக்கியமான சேவகர் யார் அப்படின்னா நித்யானந்த பிரபு. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா, இந்த நாமஹட்ட அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்றாரு, முதல்ல அவர் தான் பேசுறார். நாம ஹட்ட அப்படின்னா சந்தை அப்படின்னு அர்த்தம். இப்ப காய்கறி சந்தை இருக்கு இல்லையா, அது போல நாம ஹட்ட அப்படின்னு சொல்லி சொன்னார். நாமத்தினுடைய சந்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஏன்னா இந்த உலகத்துல பொதுவா மக்கள் என்ன பண்றாங்கன்னா, வாங்குறது, விற்கிறது, லாபம் பார்க்கறது, நஷ்டம் பார்க்கறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இந்த உலகத்துல மக்கள் எல்லாருமே இந்த வியாபாரத்துல ஈடுபடுறதுல பிரசித்தமா இருக்கிறதுனால பகவான் என்ன பண்ணார் அப்படின்னா, நானும் என்ன பண்றேன், நாமத்தை விற்க ஆரம்பிச்சா யார் வேணும் என்ன பண்ணிக்கலாம், இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட் திறந்து வச்சுட்டார். ஏன்னா மார்க்கெட்னா யார் வேணா வாங்கிக்கலாம் இல்லையா. அதற்கு முன்னாடி வரைக்கும் பக்தி அப்படிங்கிறது நாம் தேடி போய் ஒரு கடலுக்குள்ள போய் முத்தெடுக்கிற மாதிரி. கடல்ல ரொம்ப ஆழமா இறங்கி 3 நாள் 4 நாளுக்குள்ள ஆகும், முத்து உடனே கிடைக்காது. ஸோ அப்ப என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, இதனாலேயே முத்தெடுக்கிற வேலையெல்லாம் ரொம்ப நின்று போயிடுச்சு. ஏன்னா யாரோட அவ்வளவு கஷ்டப்பட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு போக நிறுத்திட்டாங்க. ஸோ அப்படி பக்தி அப்படிங்கிறது அந்த காலத்துல எப்படி இருந்தது அப்படின்னா, நாம் குருவை தேடி போயிட்டு குரு அப்புறம் என்ன பண்ணுவாரு, நம்ம கிட்ட உண்மையிலேயே அந்த பக்தியை பெறுவதற்கான தகுதி இருக்கான்னு பார்த்து கொடுப்பாரு. உதாரணத்துக்கு ராமானுஜாச்சாரியரை பார்த்தோம் அப்படின்னா, அவர் தன்னுடைய குருவை போய் சந்திக்க போறார், தீட்சை வாங்குறதுக்காக போறார். போகும்போது ராமானுஜர் ஏற்கனவே பக்தியில உயர்ந்த ஸ்தலத்துல இருக்கார், ஆச்சாரியரா இருக்கார். ஆனா அவருடைய குரு என்ன பண்ணாருன்னா 18 முறை அலைய விட்டார். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. இப்ப பார்த்தோம் இல்லையா, பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் எப்படி அலைய விட்டாரோ அப்படி. ஸோ அப்ப பக்தி அப்படிங்கிறது ரொம்ப சுலபமா யாருக்கும் கொடுக்கப்படல, ரொம்ப பார்த்து பார்த்து ஜாக்கிரதையா கொடுக்கப்பட்டது. நம்ம கடலுக்குள்ள போய் முத்தெடுத்துட்டு வர மாதிரி. இத பகவான் பார்த்தார், மக்கள் யாரும் வர மாதிரி தெரியல. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், பக்தி ரொம்ப அரிதானது, பக்தி ரொம்ப அரிதானது, பக்தி ரொம்ப அரிதானதுன்னு சொல்லிட்டு இருந்தா என்ன பண்ணலாம், கிருஷ்ணர் சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான் இல்லையா. என்னுடைய பக்தி ரொம்ப அரிதானது, யாருக்கும் கிடைக்காது, ரொம்ப பெரிய நபர்கள் தான் பண்ணுவாங்க, மகாத்மாக்கள் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னா மக்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, சரி மகாத்மா பண்ணிட்டு போட்டு எனக்கு என்ன இல்லையா, நீ சொல்ற பக்தி பெரிய பெரிய லெவலா இருக்கு, அவங்களே பண்ணிட்டு போட்டு எனக்கு எதுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் போயிடுவாங்க, தூரம் போயிடுவாங்க. கிருஷ்ணர் பாக்குற இது என்னடா வம்பா போச்சு, நம்ம ஒரு பொருளை ரொம்ப மதிப்பு வாய்ந்த பொருள் சொல்லி சொல்றோம், ரொம்ப மதிப்பு மிக்க பொருள் சொன்னா மக்கள் என்ன பண்றாங்க, உடனே பயந்து ஓடி போயிடுறாங்க. அடேங்கப்பா அந்த வேலை யார் சார் கொடுக்கறது, நான்லாம் தேவையில்லை சார் சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. ஸோ அதனால மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப எளிமையான வகையில போய் சேரணும், பக்தி போய் சேரணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாரு அப்படின்னா, விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் வேணா வாங்கிட்டு போங்கப்பா சொல்லி என்ன பண்ணாரு, ஒரு கடையை திறந்து போட்டாரு. அதுக்கு பேர் தான் நாமஹட்டா அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அந்த நாமஹட்டால நித்யானந்த பிரபு இப்ப நம்ம கொண்டாடணும் இல்லையா, நித்யானந்த திரையோதசி கொண்டாடணும். அவர் தான் என்ன பண்ணாரு, இந்த நாமஹட்டா அப்படிங்கிற விஷயத்தை ஆரம்பிச்சார். என்ன பண்ணாருன்னா, வீடு வீடா போய் நாமத்தை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சார். அந்த பரம்பரையில வந்தவர் தான் பக்தி வினோத் தாக்கூர். பக்தி வினோத் தாக்கூர் என்ன பண்ணார், இந்த நாமஹட்டா அப்படிங்கிற விஷயத்த இன்னும் அதிகம் பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சார். அவர் சொன்னார், இந்த நாமஹட்டால என்னுடைய வேலை என்ன தெரியுமா, இந்த சந்தையில, இந்த ஹரிநாம சந்தையில என்னோட வேலை என்ன அப்படின்னா கூட்டுறது வேலை. ஏன்னா கண்டிப்பா மார்க்கெட்ல என்ன இருக்கும், நிறைய குப்பை சேர ஆரம்பிச்சிடும். ஸோ குப்பை சேர ஆரம்பிச்சா நம்ம அந்த மார்க்கெட்டுக்குள்ள என்ன பண்ண மாட்டோம், போகவே மாட்டோம். இப்போ ஒரு கடை ஒரே குப்பையா இருக்கு, நம்ம என்ன பண்ண மாட்டோம், உள்ளேயே போகவே மாட்டோம். சரி என்னடா கடை குப்பையா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போக மாட்டோம். அது போல ஒரு கட்டத்தில் என்ன ஆனது, சைத்தன்ய மகாபிரபு இந்த ஹரிநாமத்தை ரொம்ப சுலபமா எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டார். கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அவங்கள பின்பற்றி வரக்கூடியவங்க அடுத்தது, அதாவது கோஸ்வாமிகளுக்கு அடுத்தது வரவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சீப்பாக்கிட்டாங்க இந்த சம்பிரதாயத்தை.
எல்லாரும் இஷ்டத்துக்கு என்ன பண்றாங்க, இந்த மந்திரத்தை சொல்லிட்டு ஹரிநாமத்தை சொல்லிட்டு எல்லா விதமான பாபகரமான காரியங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புலால் உண்பது, தகாத உடலுறவு கொள்வது, இப்படி எல்லா விதமான பாவகரமான காரியங்களும் பண்ணிக்கிட்டு, ஹரே கிருஷ்ணா பேசாம கேளுங்க, இருக்கிறது கொஞ்சம் பேர் தான் இருக்கும், பேசுற மாதிரி இருந்தா நான் வெளில போய் கேட்கலாம், பேசுற மாதிரி இருந்தா வெளில போய் பேசலாம். ஓகே. ஸோ அப்ப இந்த ஹரிநாமத்தை கொடுக்கக்கூடிய இந்த சம்பிரதாயம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா களங்கம் ஆயிடுச்சு. நிறைய தேவையில்லாத குப்பைகள்லாம் சேர ஆரம்பிச்சது. இதுக்கு பிறகு அப்பசம்பிரதாயங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். தேவையற்ற பயிற்சிகள்லாம் உள்ள வர ஆரம்பிச்சது. பக்தியை ரொம்ப சுலபமா, பக்தியை ரொம்ப கீழ்த்தரமா கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில தான் மக்களுக்கு அவநம்பிக்கை வர ஆரம்பிச்சது. சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு அப்படின்னு சொன்னாவே மக்கள் ரொம்ப கேவலமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. இவங்க ஹரிநாமம் சொல்லக்கூடியவங்களா, இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இவங்க சும்மா கத்திட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுக்கு மதிப்பே இல்லை. ஏன்னா இந்த ஹரிநாமத்தை பயிற்சி பண்றவங்க அந்த மாதிரி ரொம்ப கீழ்த்தரமா நடந்துக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாண்டர்டை பாக்குறாங்க. நம்ம விற்கிறது என்ன வேணா இருக்கலாம், ஆனா நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிற ரொம்ப முக்கியம். இப்ப எல்லாரும் இங்க தங்கமையில இருந்து ஒரு சில மேனேஜர்ஸ் வந்திருக்காங்க. நம்ம ஷோரூம்ல விற்கிற தங்கமா இருந்தாலும் நம்முடைய கேரக்டர் சரியில்லை, இல்ல நம்முடைய கடையினுடைய என்வரான்மெண்ட் சரியில்லை, என்ன பண்ண மாட்டாங்க யாருமே உள்ளார கஸ்டமர்ஸ் வரைய போறது கிடையாது. நீங்க விற்கிற தங்கமா இருக்கலாம், ஆனா நீங்க பேசுற பேச்சு சரியில்லை, உங்களுடைய பிஹேவியர் சரியில்லை, உங்களுடைய ஆக்டிவிட்டி சரியில்லைன்னா உங்களுக்குள்ளார என்ன பண்ண மாட்டாங்க, எதையும் பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. அது போல இந்த ஹரிநாமத்தை இவ்வளவு எளிமையா பகவான் கொடுத்திருந்தாலும் நிறைய பேர் எடுத்துக்காத காரணம் என்ன தெரியுமா, அந்த காலத்துல பக்தர்கள் எல்லாமே தங்களுடைய கேரக்டர் ரொம்ப சீப்பா கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க ஹரிநாமம் சொல்லுவோம், ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லுவோம், ஆனா என்ன பண்ணுவோம், வெளியில போயிட்டு எல்லா விதமான பாபகரமான காரியங்களை பண்ணுவோம். புலால் உண்பது, தகாத உடலுறவு இல்லையா, போதைப் பொருள் எடுத்துக்கிறது, இப்பதான் பார்த்தோம் இல்லையா, எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்ததுனால இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. இந்த கௌடிய சம்பிரதாயம் பிரயோஜனம் இல்லை, இவங்க ஒன்னுத்துக்கும் ஆக மாட்டாங்க அப்படின்ற ஒரு அவப்பேர் ஆரம்பிச்சிருச்சு. அப்ப என்ன பண்ணார், பக்திவினோத் தாகூர் தோன்றி உண்மையில சைத்தன்ய மகாபிரபு கொடுத்த தத்துவம் என்ன அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணார், அவர் முதல்ல கொடுக்க ஆரம்பிச்சார். இந்த கௌடிய சம்பிரதாயத்துல சைத்தன்ய மகாபிரபு இல்ல கோஸ்வாமிகள் கொடுத்த அந்த தத்துவங்களை புஸ்தக வடிவுல முதல்ல பிரிண்ட் பண்ணது பக்திவினோத் தாகூர் தான். அவர் இல்ல அப்படின்னா நமக்கு எந்த புக்ஸுமே வந்திருக்காது. இன்னைக்கு நம்ம இங்க உட்காந்து ஹரிநாமம் சொல்லியிருக்க மாட்டோம். நம்ம யாருக்கும் கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு வெறும் கனவாதான் இருந்திருக்கும். ஸோ அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த உலகத்துல ஒருவராக இருந்து என்ன பண்ணாரு அப்படின்னா நம்முடைய கௌடிய சம்பிரதாயத்தினுடைய தத்துவங்களை கொண்டு உள்ளது உள்ளபடி என்ன பண்ணாரு, கொடுக்க ஆரம்பிச்சார். அவர் கொடுத்த பின்னாடி அவர் யோசிச்சார், எனக்கு வயசாக ஆரம்பிக்குது, என்னால் என்ன பண்ண முடியாது, தனியா இருந்து இந்த பக்தி விஷயத்த சொல்லி கொடுக்க முடியாது, எனக்கு ஒரு சக்தி வாய்ந்த மகன் வேணும் அப்படின்னு யோசிக்கிறார். ஸோ அந்த காலத்துல குழந்தைகள் பெற்றாங்க அப்படின்னா எதற்காக குழந்தைகள் பெற்றாங்க, சொந்தக்காரங்கெல்லாம் கேட்கறாங்க. நம்மளாம் என்ன பண்றோம், பொதுவா இன்னைக்கு குழந்தை பெற்றுக்கிறோம் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் என்னது, சொந்தக்காரங்க கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. 1 வருஷம் ஆயிடுச்சு, அடுத்தது என்ன, 2 வருஷம் ஆயிடுச்சு, எங்க ரிசல்ட் எங்க, 3 வருஷம் ஆயிடுச்சு, அடுத்தது என்ன பண்ண போறீங்க, இப்படியே நச்சரிச்சு குழந்தை பெற்றுப்பாங்க. பட் அன்னைக்கு அப்படி கிடையாது. சாஸ்திரத்துல குழந்தை பெறுவதற்கான ஒரு காரணம் இருக்கும், எதற்காக பெறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பக்திவினோத் தாகூர் என்ன பண்றார், பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றார், எனக்கு இந்த பிரச்சாரத்தை, அதாவது குறிப்பா இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிற இந்த பிரச்சாரத்தை தூய்மையாக பிரச்சாரம் செய்வதற்கு எனக்கு என்ன வேணும், ஒரு நல்ல ஆத்மா வேணும், அந்த ஆத்மாவை என்ன பண்ணு, அனுப்பிவை அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கிட்ட பிரார்த்தனை பண்றார். ஸோ பக்திவினோத் தாகூருடைய தூய்மையான நாமத்தினால அவர் என்ன பண்ணாரு, ஒரு நல்ல ஆத்மாவை ஈர்க்கிறார். அவர் தான் யாரு, பிமல பிரசாத் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். அவர் சிறு வயதிலிருந்தே அவ்வளவு பெரிய பண்டிதரா இருந்தார். அவருக்கு வயது அப்ப 4 வயது இருக்கும். 4 வயது இருக்கும் போது சின்ன குழந்தையா அவங்க வீட்டுல மாம்பழம் பகவானுக்கு வைக்கிறதுக்காக வாங்கி வச்சிருக்காங்க, சமையல் அறையில வாங்கி வச்சிருக்காங்க. சின்ன பையன் இல்லையா, 4 வயசு பையன் இல்லையா, என்ன பண்றான், போய் தெரியாம ஒரு மாம்பழத்தை எடுத்து வாயில சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அவங்க அம்மா கேக்குறாங்க, அடே நீ எப்படா சாப்பிடலாம் மாம்பழத்தை, இது நம்ம இன்னும் கிருஷ்ணருக்கு என்ன பண்ணவே இல்லை, நெய்வேத்தியம் பண்ணவே இல்லையா, நெய்வேத்தியம் பண்ணாத பழத்தை நீ எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. இதே ஒரு சாதாரண சின்ன குழந்தையா இருந்தா என்ன பண்ணும், சிரிச்சுட்டு ஓடி போயிடும் இல்லையா. ஏன்னா மிக்கி மவுஸ் மாதிரி தான் இன்னைக்கு குழந்தைகள்லாம் இருக்கு இல்லையா. ஆனா அன்னைக்கு இருந்த குழந்தைகள் எல்லாமே நல்ல புத்திசாலிகளா இருந்தாங்க. பிரகலாதன்
5 வயசுல நரசிம்மரை பார்த்தான். துருவ மகாராஜன் 5 வயசுல விஷ்ணுவை பார்த்தான். நம்ம குழந்தைகள் 5 வயசுல மிக்கி மவுஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க, டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? ஏன்னா இதுதான் வேத கலாச்சாரம், இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நாகரிக கலாச்சாரம். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், எல்லாத்தையும் மிக்கி மவுஸா மாத்திட்டு இருக்கோம். பட் அன்னைக்கு நல்ல புத்திசாலிகளா மாத்தோம். இன்னைக்கும் நீங்க போய் பாத்தீங்கன்னா மத்வ சம்பிரதாயத்துல உடுப்பில போய் பாத்தீங்க அப்படின்னா 5 வயசுலயே அவனுக்கு சன்னியாசம் கொடுத்துருவாங்க. நம்ம எல்லாம் இன்னைக்கு இஸ்கான்ல பாக்குறோம், சன்னியாசம் எடுக்கிறதுக்கு 50 வயசு பிக்ஸ் பண்ணிருக்கோம். பட் உடுப்பில போய் பாத்தீங்கன்னா மத்வ சன்னியாசிகள் 5 வயசுல சன்னியாசம் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை முழு அவங்க சன்னியாசியா இருப்பாங்க. சன்னியாசம் எடுத்துக்கணும் அப்படின்னா அவன் மெச்சூர்டா இருக்கணும், இந்த உலகத்தை பற்றிய ஞானம் இருக்கணும், நான் என் வாழ்க்கை இப்படிதான் நடத்த போறேன் அப்படின்ற அவனுக்கு கரெக்டான கிளியர் விஷன் இருக்கணும். அப்படிதான் கொடுப்பாங்க. ஸோ அன்னைக்கு குழந்தைகள்லாம் அப்படி ரொம்ப தெளிவா இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி குழந்தைகள் கிடையாது. ஏன்னா நம்ம யாருமே அப்படிப்பட்ட குழந்தைகளை பெறுவது கிடையாது. தவம் இருந்து குழந்தைகளை பெறுவது கிடையாது. ஏதோ தவறு நடந்துருச்சு, குழந்தை உருவாயிடுச்சு, இல்ல சொந்தக்காரங்களாம் கேட்கறாங்க குழந்தை உருவாகிடுச்சு அப்படின்னு தான் குழந்தையை உருவாக்குறமே தவிர எனக்கு நல்ல பக்தனாகணும் அப்படின்ற எண்ணத்தோட யாரும் குழந்தைகளை பெறுவது கிடையாது. அவர் பெற்றார். 4 வயசு பையன் கிட்ட அப்படி சொன்ன உடனே அன்னைக்கு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் பிமல பிரசாத் 4 வயசுல ஒரு உறுதிமொழி எடுக்கிறார். என்ன உறுதிமொழி எடுக்கிறார் அப்படின்னா, என் வாழ்க்கையில இனிமேல் என்ன பண்ண மாட்டேன், மாம்பழத்தையே தொடமாட்டேன்னு முடிவு பண்றார். முடிவு பண்ணது முக்கியம் கிடையாது, அதை என்ன பண்ணும், கடைபிடிக்கணுமே, அதுதானே முக்கியம். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், சத்தியம் எல்லாம் பண்ணுவோம், இனிமேல் நான் இப்படி இருக்க போறேன் சார், இனிமேல் நான் இதை பண்ணவே மாட்டேன் பிரபு, இனிமேல் நான் இதான் செய்ய போறேன் அப்படி சொல்லுவோம். அடுத்த நாளே என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் உடைச்சிட்டு நம்ம வேலையை பண்ணிட்டு இருப்போம். ஆனா பக்தி சித்தாந்த சரஸ்வதி அந்த பிமல பிரசாத் 4 வயது பையனா எடுத்த அந்த ஒரு சத்தியத்தை வாழ்க்கை முழுவதும், அதுக்கப்புறம் பெங்கால் நீங்க போய் பாருங்களேன், நீங்க யாரா மாயாப்பூர் வரைக்கும் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, மாம்பழம் அவ்வளவு காய்ச்சி குலுங்கும் அங்க. ஏன்னா அங்க கங்கை நதி ஓடுறதுனால அவ்வளவு மாம்பழம் இருக்கும், நல்ல வாசனை இல்லையா? ஆசிரமத்துல எல்லாரும் சாப்பிடுவாங்க. இதுவும் இருக்கு, டேய் நான் மாம்பழம் சாப்பிட மாட்டேன், அதனால என்ன பண்ணக்கூடாது, நீங்க யாருமே மாம்பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவர் யாருக்கும் தடையெல்லாம் போடல. அவங்க ஆசிரமத்துல கௌடிய மட்டில் எல்லாருமே மாம்பழத்தை இஷ்டத்துக்கு சாப்பிடுவாங்க. ஆனா இவர் என்ன பண்ண மாட்டாரு, சாப்பிடவே மாட்டார். அதுக்காக டோர்லாம் மூடிக்கிட்டு ஐயோ மாம்பழம் சாப்பிட முடியல அப்படின்னு நினைக்க மாட்டாரு. அவருக்கு அது மேல என்ன கிடையாது, பற்றுதலே கிடையாது. ஸோ இந்த உதாரணம் ஏன் சொன்னேன் அப்படின்னா, அவருடைய உறுதித்தன்மை, அவருடைய பற்றின்மை எப்படி இருந்தது அப்படிங்கிற விஷயத்தை காட்டுவதற்காக. ஸோ அப்படி 4 வயது பையனா இருக்கும் போதே அவருக்கு அவ்வளவு பற்றின்மை இருந்தது, உறுதித்தன்மை இருந்தது. அதுக்கப்புறம் 6 வயசு பையனாகும் பொழுது அவருக்கு பகவத்கீதை முழுவதும் தெரியும், ஸ்லோகம் எல்லா ஸ்லோகமும் தெரியும். அவருக்கு 12 வயசு ஆகும் பொழுது எல்லா உபநிஷத்துக்களையும் படிச்சு முடிச்சிட்டார், சந்தர்ப்பங்களை படிச்சு முடிச்சிட்டார், புஸ்தகம் எழுத ஆரம்பிச்சிட்டார். சூரிய சித்தாந்த அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகத்தை எழுதுறார். அந்த புஸ்தகத்தை இதுவரைக்கும் யாராலையும் படிச்சு புரிஞ்சிக்கவே முடியல. எப்படி ஐன்ஸ்டீனோடைய ஒரு சில தியரிஸை இன்னும் சயின்டிஸ்டால படிச்சு புரிஞ்சுக்க முடியலையோ அது போல இவருடைய புஸ்தகத்தை படிக்க முடியல. ஏன்னா அவ்வளவு காம்ப்ளெக்ஸான விஷயம். இன்னைக்கு அவருடைய விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு புத்தி இருக்கக்கூடிய மக்கள் கூட கிடையாது. அவ்வளவு காம்ப்ளெக்ஸான அந்த புஸ்தகத்தை 12 வயசுல எழுதிட்டார். அதுக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா அவர் தன்னுடைய குருவை போய் அன்னைக்கு தீட்சை பெறார். தீட்சை பெற்ற உடனே என்ன பண்ணல அவரு, நான் பிரச்சாரத்துக்கு வரேன்னு சொல்லி போல அவர் என்ன பண்ணார், அதுக்கப்புறம் மாயாப்பூருக்கு போயிட்டாரு. போயிட்டு அங்க பல வருடங்கள் வாய் யார்கிட்ட பேசவே இல்லை. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு முறை சாப்பிடுவார். உட்காந்து 198 மாலை ஜபம் பண்ணுவார். எத்தனை மாலை, 198 மாலை. நாள் முழுவதும் ஜபம் பண்ணுவார். வேற எந்த வேலையும் கிடையாது, யார்கிட்டையும் பேசவே மாட்டார். குளிப்பாரு, ஜபம் செய்வாரு, ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வேளை சாப்பிடுவாரு, முடிஞ்சா 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்குவார், அவ்வளவுதான். இப்படி அவர் ஜபம் செய்து என்ன பண்ணார் அப்படின்னா அவருடைய சக்தி என்ன பண்ணிட்டார், அவர் அதிகப்படுத்திட்டார். அவர் ஏற்கனவே சக்தி ஊட்டப்பட்டவர் தான். பட் இருந்தாலும் நம்மளுக்கு உதாரணம் காட்டுறார் எப்படி நம்ம பிரச்சாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் என்ன பண்றார், முதல்ல தன்னுடைய கிருஷ்ண பக்தியை அவர் உறுதிப்படுத்திக்கிட்டார். அதற்கப்புறம் என்ன பண்றார் அப்படின்னா பிரச்சாரம் செய்ய போறார். அப்படி பிரச்சாரம் செய்தார். ஸோ பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரை பார்த்துட்டு அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ்காரன் கூட பயந்து போயிருவாங்களாம். எதனால அப்படின்னா அவருடைய இங்கிலீஷை கண்டு. பிரிட்டிஷ் பீப்புள் கூட என்ன பண்ண முடியாது, அவங்க கூட இங்கிலீஷ்ல பேச முடியாதா. ஏன்னா இவருடைய இங்கிலீஷ் நாலேஜ் அப்படிங்கிறது அவ்வளவு டஃப்பான நாலேஜா இருக்குமா. அவர் பேசக்கூடிய விஷயம் கூட, அவர் புஸ்தகம் எழுதுவார், அந்த புஸ்தகம் பெங்காலிலே இருந்தாலும் அந்த பெங்காலி புக்குல இன்னொரு டிரான்ஸ்லேஷன் தேவைப்படும் அவர் பேசுற விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா அவருடைய பேச்சில் அவ்வளவு வேத ஞானம் அவ்வளவு இருக்கும். உதாரணத்துக்கு பேசிட்டே இருப்பாரு,
பேசிட்டே இருக்கும்போது பகவத்கீதையில் அபியுகமனவாதம் அப்படின்னு சொல்ற கூற்றின் பிரகாரம் கிருஷ்ணர் இப்படி பேசிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிடுவார். இப்ப பகவத்கீதை படிச்சுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு அபியுகமனவாதம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம அடுத்த லைன் புரிஞ்சுக்க முடியும். அப்படின்னா என்னன்னு தெரியாதே அப்படின்னா, அவருடைய புஸ்தகத்தை படிக்கணும் அப்படின்னா நீங்க ஏற்கனவே மற்ற சாஸ்திரங்கள்லாம் படிச்சா மட்டும்தான் அவருடைய புஸ்தகத்தை படிக்க முடியும். அவர் அப்படிப்பட்ட ஸ்காலர்னியான பிரசன்டேஷன் கொடுக்க ஆரம்பிச்சார். ஏன் இப்படி கொடுக்கிறார் அப்படின்னா, ஏன்னா கிருஷ்ணர் அப்படி உயர்ந்தவரா இருக்கிறதுனால அவரை படிக்க வரவங்களும் அப்படிப்பட்ட ஞானம் உடையவர்களா இருக்கணும்ன்றத அவர் எதிர்பார்த்தார். அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கொடுத்துட்டு இருந்தார். அப்படி பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்த அவரு தன்னுடைய கடைசி காலத்துல சொன்னார், அவர் உண்மையில கௌடிய மடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கௌடிய மட்ட 108 கோயில்கள் என்ன பண்ணார், பெரிய பெரிய கோயில்களை கட்டினார், நிறைய சிஷ்யர்களை உருவாக்குனார். ஆனா அவர் சொன்ன விஷயம் இதுதான், இது இங்க ஏற்கனவே கேள்விப்பட்ட விஷயம் தான். இது என்ன சொன்னார் தெரியுமா? நான் இத்தனை கோயில்களை கட்டி, இத்தனை 1000 சிஷ்யர்களை உருவாக்கி, இத்தனை புஸ்தகங்கள் எழுது, இத்தனை உபன்யாசங்களை கொடுத்த பலனா ஒரே ஒருவன் பக்தனா மாறிட்டான் அப்படின்னா என்னுடைய முயற்சி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை பிரபுபாதர் என்ன பண்ணுவார், தன்னுடைய பகவத்கீதை பொருளுடைய முதலாளி எழுதுவார், முன்னுரையில் எழுதுவார், இந்த பகவத்கீதையை படிச்சு யாராவது ஒருவர் தூய பக்தராயிட்டார் அப்படின்னா என்னுடைய மிஷன் அப்படிங்கிறது வெற்றி பெற்றன்னு சொல்லுவார். இந்த விஷயமானது பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கர் எடுத்ததுதான், அவர் தான் சொன்னார். அதே போல பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கர் சொல்றார், ஒரு நபரை, ஒரு ஆத்மாவை பக்தனா மாற்றணும் அப்படின்னா அதற்கு எத்தனையோ லிட்டர் ரத்தத்தை செலவு பண்ணணும்னு சொல்றார். இது நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரபுபாதர் இதே சொல்லுவார் இல்லையா? ஏன் பிரபுபாதர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கர் சொல்றார்? ஏன்னா அதுதான் பரம்பரை இல்லையா? என்ன நீங்க எதிர்பார்க்கறீங்க? பிரபுபாதர் வேற சொல்லுவாரு, பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கர் வேற சொல்லுவாரா? கண்டிப்பா கிடையாது. அவர் சொன்னதை அப்படியே திருப்பி சொல்றார். அப்படி நிறைய விஷயத்த நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரபுபாதர் என்ன பண்ணாரு, அவர் குரு மகாராஜ் சொன்ன வார்த்தை அப்படியே திருப்பி சொன்னார். ஆனா நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், நம்ம எல்லாருக்கும் டைம் டிராவல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? இப்போ உங்ககிட்ட சொல்லுவாங்க, சார் உங்களுக்கு ஒரு டைம் மிஷின் கிடைக்குது, 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க திரும்பி போயிடலாம், போனா நீங்க உங்க வாழ்க்கையில எதை மாத்தணும்னு நினைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி எல்லாம் கேட்பாங்க. அது போல என்ன பண்றோம், இங்க ஒரு டைம் மிஷினை கொண்டு வந்து வச்சிடறோம். உங்களுக்கு இப்ப பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கர் 150வது தோன்றிய நாள் இல்லையா? உங்களுக்கு என்ன ஒரு சான்ஸ் கொடுக்குறோம், 100 வருஷம் முன்னாடி போறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறோம். நீங்க போனா என்ன பண்ணலாம், யாரை மீட் பண்ணலாம்? பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கரை மீட் பண்ணலாம். யாரெல்லாம் போக விரும்புவீங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் சந்தோஷமா நான் போவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா, அவரோட போனோம்னா அவ்வளவுதான், நம்மளால அவரோட ஸ்டாண்டர்டுக்கு ஈடு கொடுக்கவே முடியாது. பிரபுபாதர் சொன்னார், நான் உங்ககிட்ட 90% உங்ககிட்ட லீனியன்ட்டா இருக்குன்னு சொன்னார். லீனியன்ட் என்னது, ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா அவங்க நடத்திட்டு இருக்குன்னு சொன்னார். 90%. பிரபுபாதருடைய ஸ்டாண்டர்ட் நம்மளால என்ன பண்ண முடியல, இன்னைக்கு வர முடியல. பட் இவர் சொன்னார் 90% லீனியன்ஸ் சொல்றாரு. நான் இருக்கிறது 10% தான் உங்ககிட்ட ஸ்ட்ரிக்டா இருக்கேன், எங்க குரு எப்படி இருப்பாரு, 100% ஸ்ட்ரிக்டா இருப்பான்னு சொல்லுவார். அதனால்தான் பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூருக்கு பேரே சிம்ம குரு அப்படின்னு சொல்றது உண்டு. அவர் எந்த விதமான அப்ப விஷயங்களை இல்ல மாறுதல்களை இல்ல பொய்யான விஷயங்களை ஏத்துக்கவே மாட்டார். பக்திய செய்யறதா எப்படி செய்யணும், தூய்மையா செய்யணும், இல்ல செய்யாத. ஏமாற்றிட்டு பக்தி செய்யறது, உள்ள ஒண்ணு வச்சு வெளில ஒண்ணு பக்தி செய்யறது இல்லையா, நாடக பக்தி செய்யறது, கலப்பட பக்தி செய்யறது, இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. எப்படி வெட்டுனா என்ன ஆகுதும், துண்டு 2 ஆயிடுது இல்லையா, ஒரே ஒரு வெட்டுல துண்டாயிடும், சும்மா போட்டு அறுத்துட்டே இருக்கக்கூடாது. அது போல பக்தி செய்யறோம் அப்படின்னா அது எப்படிப்பட்ட பக்தியா இருக்கணும், தூய பக்தியா இருக்கணும். அப்படிப்பட்ட தூய பக்தன் ஆகிறதுக்கு என்ன வேணுமோ அந்த உதவி அவர் செஞ்சார், செய்யாம கிடையாது. அப்படி பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் இந்த உலகத்துல மிக முக்கியமான ஒரு காரியத்தை பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய அனைத்து ஜாதியினரும் என்ன ஆகலாம், அர்ச்சகர் ஆகலாம். இது எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு இல்லையா? எல்லாரும் இன்னைக்கு இதுதான் சம உரிமை, இதுதான் சமத்துவம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. எல்லா ஜாதியும் என்ன பண்ணலாம், பூஜை பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்த பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் முதல்ல பேசிட்டார். 1800களிலேயே அவர் தான் முதல் இந்த விஷயத்த பேசினார். என்ன பேசினார் அப்படின்னா, ஒரு மனிதன், ஒரு ஆத்மா அப்படின்றவன் பிறப்பினால் என்ன ஆகிறது கிடையாது, பிராமணன் ஆகிறது கிடையாது. அவனுடைய குணத்தினால்தான் அவன் பிராமணன் ஆகிறான்,
அதனால ஒருவன் எப்படிப்பட்ட குலத்துல பிறந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஜாதியில பிறந்தாலும் சரி, அவனுக்கு பிராமண தகுதி இருந்துச்சு அப்படின்னா, பிராமண தகுதி கூட அவர் சொல்ல, வைஷ்ணவன் ஆகிட்டான் அப்படின்னா சொல்லி சொல்றார். ஏன்னா ஒருவன் வைஷ்ணவன் ஆகிட்டான் அப்படின்னா அவன் பிராமணனை காட்டில் என்ன ஆயிடுறான், உயர்ந்தவனா மாறிடுறான். சோ அதனால என்ன பண்ணாரு, முதல் முறையா இது வரைக்கும் வரலாற்றுல, வேத வரலாற்றிலேயே யாருமே செய்யாத ஒரு புரட்சியை செஞ்சார். என்ன செஞ்சார் அப்படின்னா, பூணூல் கொடுத்தார். பிராமணர் அல்லாதவர்களுக்கு பூணூல் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்தார். ஏன்னா அன்னைக்கு இருந்த பிராமணர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பாருங்க நாங்க பிராமணர்கள், என்கிட்ட பூணூல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை உயர்த்தி உயர்த்தி காட்டிட்டு இருந்தாங்க. உண்மையில அவங்களுக்கு யாருக்குமே அந்த குணம் இல்லாம இருந்தது. பிராமணுக்கான குணம் இல்லாம வெறும் பிறப்பனால் நாங்க பிராமணர்கள் அப்படின்ற கர்வத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சோ அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, பிறப்புனால கிடையாதுப்பா, ஒருவனுடைய குணத்தினால்தான் அவன் பிராமணன் ஆகிறான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு, எல்லா ஜாதி விதமான மக்கள் என்ன பண்ணுவாங்க, பக்தி பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூடைய கௌடிய மடத்துக்கு வருவாங்க. ஸோ அப்படி வரவங்களுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு தீட்சை கொடுப்பார். நமக்கு இன்னைக்கு 2 தீட்சை இருக்கு. ஹரிநாம தீட்சைன்னு ஒன்று இருக்கு, பிராமண தீட்சைன்னு ஒன்று இருக்கு. அந்த காலத்துல அப்படிலாம் கிடையாது, ஒரே தீட்சை தான். ஹரிநாம தீட்சை அப்படிங்கிறது பிராமண தீட்சை ரெண்டும் சேர்ந்து தான் வரும். ஸோ அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அவரு முதல்ல அந்த ஜீவாத்மாவிற்கு பகவானை வழிபடுவதற்கான தகுதி இருக்கா, தகுதி அப்படின்னா நம்பிக்கை இருக்கா இல்லையா, அவன் உண்மையாலுமே பகவானை வழிபடுறானா அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டு அவங்களுக்கு தீட்சை கொடுக்குறாங்க. நாமம், அவனுடைய பேரு மாற்றப்படும், திலகம், கழுத்துல கண்டி மாலை, தலையில ஷிகை, உடல்ல உபவீதம், இந்த 5 விஷயங்கள் என்ன பண்ணாரு அவர் கொடுத்தார். இது பஞ்சகர்மா அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு. பொதுவா நீங்க யோகா இதுக்கெல்லாம் போனீங்கன்னா பஞ்சகர்மான்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, உடம்பு எல்லாத்தையும் ஏதோ மசாஜ் எல்லாம் போட்டு இதை கொடுத்து அதை படுத்தி உடம்ப சரி பண்றது பேர் பஞ்சகர்மான்னு சொல்லி சொல்றது உண்டு. ஆனா ஆத்மாவுக்கு என்ன பண்றாங்க, பஞ்சகர்மங்கள் பண்றது உண்டு. அந்த ஆத்மாவுக்கான பஞ்சகர்மம் தான் நாமத்தை மாத்துறது, நம்முடைய ஹேர் ஸ்டைலை மாத்துறது, ட்ரெஸ்ஸை மாத்துறது, நம்முடைய பேரை மாத்துறது, நம்மளுடைய பிறப்பை மாத்துறது. ஸோ இப்படி பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் உலகத்திலே முதல் புரட்சியாளராக இருந்தார். அனைவரும் பகவானுக்கு முன்னாடி சமம், எல்லாருக்கும் தகுதி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த முதல்ல சொன்னது பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் தான். ஸோ அப்படிப்பட்ட பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் கடைசி காலத்துல அவர் போகும் பொழுது ஒரே ஒரு விஷயத்தை நினைச்சு வருத்தப்பட்டார். அவர் வருத்தப்பட மாட்டார் பொதுவா, ஆனா ஒரு விஷயம் நினைச்சு அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். என்ன வருத்தப்பட்டார் அப்படின்னா, என்னுடைய சிஷ்யர்கள் யாரும் ஒற்றுமையா கிடையாது. நான் பெரிய பெரிய கோயில்களை கட்டிட்டேன், பெரிய பெரிய மடத்தை கட்டிட்டேன். நீங்க போய் பாருங்க, இப்ப கௌடிய மடம் ரொம்ப பெரிய பெரிய கோயில்களா இருக்கும், எல்லாம் பளிங்கு கல். அன்னைக்கே பளிங்கு கல்ல என்ன பண்ணிருக்காரு அவரு, கோயில்களை கட்டினார். அவ்வளவு பெரிய கோயில்களை கட்டினதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா, என்னுடைய மூத்த சிஷ்யர்கள் எல்லாமே, ஏய் இந்த கோயில் எனக்கு, ஏய் இந்த கோயில் எனக்கு, இது ஏன் கோயில், இது ஏன் கோயில், நீ உள்ள வராது இந்த கோயிலுக்குள்ளார, நான் இந்த கோயிலுக்குள்ள வரமாட்டேன், இது என்னுடைய பார்டர், இது உன்னுடைய பார்டர். எல்லாரும் பிரிச்சுக்கிட்டாங்க, சொத்து பிரிக்கிற மாதிரி பிரிச்சுக்கிட்டு அவங்கவுங்க என்ன பண்ணாங்க, ஆசிரமத்துக்குள்ள உட்காந்துட்டு நல்லா சமைச்சாங்க, நல்லா சாப்பிட்டாங்க, ஹரிபோல் 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணாங்க, கொஞ்ச நேரம் கீர்த்தனை பண்ணுவாங்க, தூங்கிடுறாங்க. ஆனா உண்மையில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் எதை விருப்பப்பட்டாரோ, அவர் எதை விருப்பப்பட்டாரு, பிரச்சாரம் அப்படிங்கிற விஷயத்தை தான். அவர் பிரச்சாரத்துக்காக எந்த அளவுக்கு இறங்கி போவார் அப்படின்னா, ஒரு முறை ஏகாதசி, சாதாரண நிர்ஜல ஏகாதசி நினைக்கிறேன், அன்னைக்கு ஆசிரமத்துல பார்த்தோன்னா எல்லா பிரம்மச்சாரிஸும் படுத்துட்டு இருக்காங்க. அவர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் வந்து பாக்குறாரு, ஹேய் என்னாச்சு எல்லாரும் படுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறார். மகாராஜ் இன்னைக்கு ஏகாதசி, தண்ணி கூட குடிக்க மாட்டோம், அதனால உடம்பா ரொம்ப டயர்டா இருக்கு, நாங்க வெளில போக மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. மகாராஜ் சொல்றாரு, கிச்சடி பண்ணுங்க, கிச்சடி அப்பளம் பண்ணி என்ன பண்ணுங்க, நல்லா சாப்பிட்டுட்டு வெளில போங்கன்னு சொல்லிட்டார். நம்மள மாதிரி அவர் வந்து சாமரிசி கிச்சடி எல்லாம் செய்ய சொல்ல, டைரக்டா கிச்சடி பண்ண சொல்லிட்டார். நம்மளாம் ஐயோ ஏகாதசி அன்னைக்கு சாப்பிட்டா பாவம் வந்து சேர்ந்துருமே, பாவமாவது புண்ணியமாவது. நம்ம ஏகாதசி எதுக்காக இருக்கிறோம், பாவத்தை குறைக்கிறதுக்கா? கண்டிப்பா கிடையாது. நம்ம ஏகாதசி இருக்கிறதோட நோக்கம் ஒண்ணுதான். ஒண்ணு சைத்தன்ய மகாபுரு சொல்லியிருக்கார், ஃபாலோ பண்ணும். 2வது டைம் அதிகம் கிடைக்கும் நம்மளுக்கு பக்தி செய்வதற்கு. ஆனா 2மே நடக்கதான் தெரியல இல்லையா. ஏகாதசி அன்னைக்கு தான் நம்ம ரொம்ப மும்முரமா என்ன பண்றோம், நிறைய விஷயம் சமைச்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எனவே பர்பஸே விட்டு போயிருது. ஸோ அப்ப பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் சொல்றாரு, பிரச்சாரத்துக்காக என்ன பண்ணலாம், ஒருத்தர் ஏகாதசியை விட்டாலும் பரவாயில்ல, ஆனா என்ன பண்ணு, வெளில போய் பிரச்சாரம் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக நீங்க ஏகாதசி வரத்துல விட்டுறாதீங்க. நம்ம அந்த அளவுக்கு ஒன்றும் பிரச்சாரம் பண்றவங்களாம் எங்க யாரும் கிடையாது. ஸோ அவர் பிரச்சாரத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார். அவர் சொன்னாரு, ஒரு பெரிய கோயில் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டுறாங்க. கோயில் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டி கோயில் தொடக்க விழா. பொதுவா தொடக்க விழாவில் எப்படி போய் பேசணும், எல்லாரும் ரொம்ப மங்களகரமா பேசணும் இல்லையா. அவர் வந்தார்,
அவர் வந்து சொல்றாரு, நான் இந்த கோயிலை கட்டுறேன், இவ்வளவு பெரிய கோயிலை கட்டுறேன், இந்த கோயில்ல எப்ப பிரச்சாரம் அப்படிங்கிற விஷயம் நின்னு போயிடுச்சோ அப்ப இந்த கோயில் என்ன பண்ண போறேன் நானு, இடிச்சிருவேன்னு சொல்லி சொன்னார். கோயில் கட்டும் போதே இடிக்கிறத பத்தி யாரும் பேச மாட்டாங்க, அபசகம்னு நினைப்பாங்க இல்லையா? கல்யாணத்தை போய் டைவர்ஸ் பத்தி பேசுற மாதிரி இல்லையா? சோ என்ன பண்றாரு, கோயில் கட்டும் பொழுதே என்ன பண்றாரு அப்படின்னா அவர் சொல்லிட்டாரு, கோயிலை இடிச்சிருவோன்னு சொல்லி சொல்றாரு. எப்ப பிரச்சாரம் நடக்கல அப்படின்னா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அப்ப அவர் ரொம்ப தீவிரமா நினைச்சிட்டு இருந்தார், இந்த கிருஷ்ண பக்தி எப்படி கொண்டு போய் எல்லாருக்கும் சேர்ப்பது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் புஸ்தகத்துக்கு பேரு பிருஹத் மிருதங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அதே போல அவர் என்ன பண்ணார், ஒவ்வொரு பக்தர்களுக்கும் பிருஹத் வாணி அப்படின்னு சொல்லி பேர் வச்சார். என்னன்னா அவங்க நடமாடக்கூடிய பெரிய மிருதங்கமா யாரு, பக்தர்கள். அவங்க என்ன பண்றாங்க, நல்ல இடத்துல போயிட்டு கிருஷ்ணனுடைய விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுனால அப்படிப்பட்ட அந்த பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அவங்களுடைய சிஷ்யர்கிட்ட நிறைய எதிர்பார்த்தார். ஆனா அங்க என்ன வந்துச்சு அப்படின்னா நெருப்பு வந்துருச்சு. ஒரு வீட்டுல எப்படி நெருப்பு வந்தா எல்லாம் வீணா போயிடுமோ அது போல அங்க சோம்பல் அப்படின்ற நெருப்பு வந்துடுது. அதே போல பிரிவு அப்படின்ற நெருப்பு வந்துடுது. நீ பெரியவனா நான் பெரியவனா, நான் வேற நீ வேற, அங்க என்ன கிடையாது, ஒரு கோஆபரேஷன் அப்படிங்கிறது கிடையாது. எப்ப அங்க ஒற்றுமை இல்லையோ அந்த இடத்துல கலிபுருஷன் உள்ள வந்துடுவான். எப்ப கலிபுருஷன் உள்ள வரானோ அந்த இடம் அழிஞ்சு போயிடும் இல்லையா? சோ அப்ப அவர் சொன்னாரு, என்னுடைய கோயில் எல்லாம் இப்ப வீணா போயிடுச்சு, நான் எதுக்காக கோயில் கட்டணும், எதற்காக மடம் கட்டணும், அந்த மடம் எல்லாம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, நல்லா உட்காந்து சோம்பேறிகள் சாப்பிடக்கூடிய இடமா மாறி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டார். அதுக்கப்புறம் தான் அவருடைய வருத்தத்தினுடைய பலனா யார் வந்தது, ஸ்ரீல பிரபுபாதர் வந்தார். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அவருடைய குரு சொன்ன அந்த வார்த்தை என்ன பண்ணிட்டாரு, மனசுல எடுத்துக்கிட்டாரு, பிரச்சாரம் பண்ண அமெரிக்காவுக்கு போயிட்டாரு, தனி நபரா பிரச்சாரம் பண்ணாரு. அவர் கேட்டாரு, ஓரளவுக்கு அங்க பக்தர்லாம் சேரும் பொழுது இங்க கேட்கிறாரு, கௌடி மட் கிட்ட கேட்கிறாரு, எங்களுக்கு உதவி அனுப்பி வைங்க, எங்களுக்கு பக்தர்கள் அனுப்புங்க, நாங்க நல்லா பிரச்சாரம் பண்ணலாம்னு சொல்லி கேட்கிறாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, நாங்களாம் அனுப்ப முடியாது. இவன் யாரு, இவன் அபய் தானே, நம்ம பையன் தானே, இவன் என்ன தீட்சா, இவன் கிரகஸ்தா இல்லையா, இவன் போய் என்ன பண்ண போறான் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சன்னியாசம் எடுத்துக்கிட்டாரு, பிரச்சாரம் செய்ய போனாரு, ஹெல்ப் பண்ணவே இல்லை. அதனால என்ன பண்ணாருன்னா பிரபுபாதர் கௌடிய மடை விட்டுட்டு இஸ்கான் அப்படின்ற ஒரு விஷயத்தை நிறுவனார். இல்லைன்னா இஸ்கான் அப்படிங்கிற விஷயத்த பிரபுபாதர் ஆரம்பிச்சே இருக்க மாட்டார், கௌடிய மட்டிலே என்ன நடத்தி இருப்பார். ஆனா அங்க என்ன கிடையாது, ஒற்றுமை அப்படின்ற விஷயம் இல்லாதனால மொத்த முயற்சி என்ன ஆயிடுச்சு, வீணா போயிடுது. அதனாலதான் ஸ்ரீல பிரபுபாதர் தன்னுடைய கடைசி நேரத்துல சொன்ன ஒரு விஷயம் இதுதான், இஸ்கான் அப்படின்ற விஷயம் ரொம்ப காலம் போகணும் அப்படின்னா, இல்ல நீங்க என்ன திருப்திப்படுத்தணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், என்னது, எல்லாரும் சேர்ந்து சேவை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன்னா சேவை முக்கியம் கிடையாது, கிருஷ்ணருக்கு நம்ம பண்ணக்கூடிய சேவை முக்கியம் கிடையாது. நீங்க சமைச்சாதான் கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம எதுக்காக தெரியுமா சமைக்கிறோம், 4 பேர் சேர்ந்து என்ன பண்ணுவோம், அப்ப சேர்ந்து ஒரே சமயத்துல சமைக்கும் பொழுது அது பகவானுக்கு திருப்தியை கொடுக்கும். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுமா, ஒருத்தர்கிட்ட சொல்றான்னு, கிருஷ்ணர் சொல்லார் ஹல்வா செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லி சொல்றார். கோபியர்கள் என்ன பண்றாங்க, போயிட்டு நீ நல்லா பண்றியா, நான் உன்னோட நல்லா பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தரும் சண்டை போட்டுக்கிட்டு 12 பேர் போயிட்டு 12 ஹல்வா கொண்டு வந்து வைக்கிறாங்க. கிருஷ்ணர் பாக்குறாரு, எதுக்கு இது இத்தனை பேர் கொண்டு வந்தீங்க இல்லையா, இத்தனை ஹல்வா எதுக்குப்பா, 12 பேர் சேர்ந்து என்ன பண்ணிருக்கலாம், ஒரு விஷயத்த பண்ணிருக்கலாம் இல்லையா, எல்லாரும் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு ஒரே ஒருத்தர் ஒரு ஹல்வா நீ கொண்டு வந்தீங்கன்னா நான் சாப்பிட்டு இருப்பேன். 12 பேர் 12 விதமா, உன்ல கலர் அதிகமா இருக்கு, உன்ல நெய் அதிகமா இருக்கு, ஒன்னு தீஞ்சி போயிடுச்சு, உன்ல சுகர் அதிகமா இருக்கு, உன்ல சுகரே இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும் இல்லையா? அப்ப யாருக்கு என்ன திறமை இருக்கோ அந்த மாதிரி என்ன பண்ணும், ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கணும். ஸோ அப்போ வந்து கிருஷ்ணர் திருப்தி அடைய மாட்டார். ஸோ கிருஷ்ணர் எதனால திருப்தி அடைகிறார் அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய சேவையில கிடையாது, அந்த சேவை செய்யக்கூடிய மனோபாவத்தில் தான். எப்படி எல்லாரும் சேர்ந்து இருந்து இந்த கிருஷ்ண பக்தியை கொண்டு போறோம் அப்படிங்கிற விஷயத்துல தான் கிருஷ்ணர் திருப்தி அடைகிறார். இதுதான் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் கடைசியா கேட்ட விஷயம். என்னுடைய கௌடிய மடம் அப்படிங்கிறது அழிஞ்சு போறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த கோஆபரேஷன் இல்லாத விஷயம்தான். அதை வந்து பிரபுபாதர்கிட்ட சொல்லி ஒரு முறை வருத்தப்படுறார். பிரபுபாதர் இந்த ஒரு விஷயத்த மனசுல வாங்கிட்டார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிரபுபாதருடைய கடைசி மீட்டிங்ல, அதாவது ராதாகுண்ட்ல கடைசி மீட்டிங் நடக்குது. அப்ப பிரபுபாதர் கிட்ட பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் இந்த விஷயம் தான் சொல்றார், பிரபுபாத் அபயச்சரண், என்னுடைய ஆசிரமம் என்னுடைய முயற்சி எல்லாம் நெருப்புல இருக்கு. இப்ப என்னுடைய சிஷ்யர்கள் எல்லாமே வந்து ரொம்ப எளிமையான வாழ்க்கை. எளிமையான வாழ்க்கைன்னா நல்ல ஆசிரமத்துல அவங்களும் ஒரு ரூம் பிடிச்சிக்கிட்டு இந்த ஆசிரம வாழ்க்கை நல்லா இருக்கு, எனக்கு எந்த கவலையும் கிடையாது. வெளியில் இருக்கும் போது வேக வேகமா ஓடிக்கிட்டே இருப்பாங்க, 8 மணி நேரம் 10 மணி நேரம் உழைச்சிட்டு இருப்பாங்க. கோயிலுக்கு வந்தா என்ன பண்ற, உடனே ரிலாக்ஸ் ஆயிடும். இப்ப டிவில இது காட்டினாங்கல்ல,
அங்க சோம்பேறிகள் ஆயிடுறோம்ல. அது போல என்ன பண்ணணும்னா, எந்த அளவுக்கு நம்மளால ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஆக முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப சாதுக்கள் ஆயிடுறோம். அந்த மாதிரிதான் இருக்கக்கூடாது. கிருஷ்ணர் கிட்ட வந்த உடனே இன்னும் ரொம்ப ஃபாஸ்டா இன்னும் எப்படி அர்ஜுனன் இருந்தானோ துரியோதனன் இருந்தானோ, துரியோதனன் பார்த்தா ரெடியா நிக்கிறான், முறுக்கிட்டு நிக்கிறான். சண்டை போடலாம் வாங்கடா அப்படின்னு சொல்லி நிக்கிறான். அர்ஜுனன் கிட்ட கேட்டு பாருங்க, கிருஷ்ணா வேண்டாம் கிருஷ்ணா, சண்டையெல்லாம் வேண்டாம் கிருஷ்ணா, போயிடு என்ன விட்டுரு கிருஷ்ணா. கிருஷ்ணர் அதிசயமா பாக்குறா, டே என்னடா நீ என்னமோ சண்டையே போடாத மாதிரி கேக்குற, நீ சண்டை போட்டதே இல்லையா அதுக்கு முன்னாடி? நீயே நிறைய முறை போட்டிருக்கேன். எப்பெல்லாம் சண்டை போட்டிருக்கேன்? திரௌபதி கல்யாணத்தப்ப கௌரவர்கள் எல்லாத்துக்கூட சண்டை போட்டிருக்கேன். விராட பருவத்துல கௌரவ கூட சண்டை போட்டிருக்கேன். வனவாசத்துல அப்ப கௌரவ கூட சண்டை போட்டிருக்கேன். 3 முறை சண்டை போட்டிருக்கான். ஆனா இப்ப சண்டை போட சொன்ன என்ன சொல்றான்? சரிங்கிறேன் வேண்டாம் கிருஷ்ணா அப்படின்னு. ஏன்டா அங்க சண்டை போட்ட இங்க ஏன்டா வேணான்ற? அங்க எனக்காக சண்டை போட்டேன், இங்க கிருஷ்ணருக்காக சண்டை போடணும். சோ பக்தர்கள் அப்படிதான் இருக்கும் இல்லையா? நமக்காக எல்லாத்தையும் ரெடியா நிக்கிறோம். பண்ணிடலாம் பிரபு, எல்லாம் பண்ணிடலாம். நமக்காக நம்ம எல்லாத்திலும் ரெடியா இருக்கும். ஆனா கிருஷ்ணருக்காக அப்படின்னு சொல்லும் போது நம்ம எதுக்கும் தயாரா கிடையாது. ஸோ அதனால நம்ம வந்து என்ன இருக்கக்கூடாது, கொஞ்சம் மந்தம் ஆயிடக்கூடாது. கிருஷ்ண பக்தி வந்த பின்னாடி போதும் எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாகண்டா இருக்கக்கூடாது. என்னைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும். இதுதான் ஹரிநாம சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நாம சங்கீர்த்தனம் யஜ்யம் அப்படின்னு சொல்றோம். யஜ்யம்னா என்னது? யஜ்யத்துல முக்கியமா நெருப்பு, ஃபயர் தான் இல்லையா? அது போல நம்ம எப்படி இருக்கணும்? எப்பயுமே ஃபயர்ல இருக்கணும் இல்லையா? ஆனா நம்ம எல்லாம் ரொம்ப அப்படியே என்ன இது வாழை மட்ட மாதிரி போயிடுறோம். உஃப்னு ஊதுனா கூட வாரத்துக்கு ஒரு முறை கூட நம்மளால கோயிலுக்கு ரொம்ப கஷ்டமாயி போயிடுது. ஆரம்பத்தில் இந்த உற்சாகம் போக போக வர்றது கிடையாது. ஸோ அதனால நான் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் கிட்ட இன்னைக்கு மட்டும் கிடையாது, தினசரி வேண்டணும். அவரை போல் நம்மளுக்கு என்ன வரணும்? பக்தியில உற்சாகம் வரணும், தூய்மை வரணும். தூய்மை இருந்தா உற்சாகம் தானா வர ஆரம்பிச்சிடும். தூய்மை இல்லாதனால பியூரிட்டி இஸ் த ஃபோர்ஸ் சொல்றோம். ஃபோர்ஸ்ன்றது என்னது? உற்சாகம் சொல்றோம் இல்லையா? அப்ப உற்சாகம் எப்ப தூய்மையா கிருஷ்ண பக்தியை செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்ப நம்மளுக்கு ஃபோர்ஸ் அப்படிங்கிற தானா வரும். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் ஒரு புக் எழுதியிருக்காரு. ஜெயபத மகாராஜ் அதை வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காரு. என்ன புக் அது? வைஷ்ணவ கே. என்ன சொல்றாரு அவரு? யாரடா வைஷ்ணவன்? கேள்வி. இந்த மாதிரி கேள்வி யாருமே கேட்க மாட்டாங்க. யாரு வைஷ்ணவன் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் ஒரே ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டார். சரளத அப்படின்னு சொல்லிட்டார். யார் ஒருவன் ரொம்ப எளிமையா இருக்கான் அவன் வைஷ்ணவன். எளிமைன்னு என்ன அர்த்தம்? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதவன் தான் வைஷ்ணவன். உள்ள ஒரு மாதிரி வஞ்சம் வச்சிட்டு இருப்பாங்க, ஆனா வெளியில சிரிச்சு பேசுவாங்க இல்லையா? உள்ள ஒரு மாதிரி எண்ணம் இருக்கும், வெளியில ரொம்ப பணிவா இருக்க மாதிரி இருப்பாங்க. இப்படி இருக்கவே கூடாது. உள்ளயும் கிளீனா இருக்கணும், வெளியிலயும் கிளீனா இருக்கணும். அப்படிப்பட்டவனை தான் நான் வைஷ்ணவன் சொல்றார். அதை வந்து ஜெயபத மகாராஜ் எழுதியிருக்காரு. நீங்க எல்லாரும் கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. ஸோ நாம இன்னைக்கு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணும் அப்படின்னா, நாமும் அப்படிப்பட்ட சரளத்தை, ரொம்ப லகுவான இதயமுடைய பக்தர்களா மாறணும். அவரை போல தூய்மையா என்ன பண்ணும்? இந்த கிருஷ்ண பக்திய ஏதாவது ஒரு வகையில பிரச்சாரம் செய்வதற்கு அவருக்கு உதவிகரமா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணலாம், நம்ம இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி பிரபுபாத கீ, ஷீல பிரபுபாத கீ. ஹரே கிருஷ்ணா.